வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். அமெரிக்காவின் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு ஜானி டெப். வறுமையின் காரணமாக அவங்க அப்பா டெய்லியுமே விரக்தியில் குடிச்சுட்டு தான் வராரு. இதை பார்த்த ஜானி டெப் அவரும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அவங்க அம்மா ஜானி டெப்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம லைஃப்பில் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் நீ போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூட சொல்கிறாங்க. உனக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ இந்த கிட்டார் எடுத்து வாசி சொல்லிட்டு ஒரு கிட்டார் வாங்கி தராங்க. ஜானி டெப்பும் தனக்கு போர் அடிக்கும் போதோ இல்லை கஷ்டத்தில் இருக்கும் போதோ அந்த கிட்டார் எடுத்து வாசிக்கிறாரு. நிறைய பாட்டு பாடுறாரு. இதன் மூலியமாக நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லேயும் கலந்துக்கிறாரு. அந்த ஃபேமஸ் மூலியமாக நிறைய படத்தில் சான்ஸ் கிடைக்குது. ஒரு நாள் மிகப்பெரிய சான்ஸ் கிடைக்குது. டிஸ்னி கம்பெனி இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒரு படத்தில் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாதான் இந்த படத்தை உனக்கு சான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜானி டெப் சொல்கிறாரு, இல்லை என்னோடய ஓன் ஸ்டைலில் நடிக்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அந்த படம் தான் பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன். அந்த படத்தில் நடித்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, அதாவது ஜானி டெப், அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஒரே ஒரு கிட்டார் அவரோட லைஃபே மாற்றிச்சு. நம்மளோட லைஃப்பையும் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றுன்னு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். ஹாவ் அ நைஸ் டே.